அனைவருக்கும் வணக்கம். தினமும் அழுக்கை போக்கி உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க நாம் சோப்பு போட்டு குளிக்கிறோம். என்னதான் தினமும் அழுக்கு போக சோப்பெல்லாம் போட்டு உடலை தேய்த்து குளித்தாலும் காது மடல் போன்ற சில இடங்களை மட்டும் நாம் எப்போதும் கண்டுகொள்வதே இல்லை. காதை தேய்த்து சுத்தப்படுத்தி குளிக்க வேண்டும் என நாம் நினைத்து கொண்டே இருப்போம். ஆனால் நிச்சயமாக குளிக்கும் சமயத்தில் அதை நாம் மறந்து விடுவோம். அதிலும் குறிப்பாக நம்முடைய அந்தரங்க உறுப்புகளை சுத்தம் செய்வது பற்றிய எண்ணமே நம்மில் பலருக்கும் வருவதே கிடையாது. சிலர் அதை ஒரு பொருட்டாகவே மதிப்பதும் இல்லை. சிலர் குளிக்கும் முன்பாக அதை நினைத்திருந்தாலும் குளிக்கும் போது மறந்து விடுகிறோம். அப்படி நம்முடைய உடலின் மிக முக்கியமான சில பகுதிகளை நாம் குளிக்கும் போது கவனிக்காமல் விடுவதால் அதில் தொற்றுகள் ஏற்பட்டு நம் உடலுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தும். நம்முடைய உடலில் மிக எளிமையாக நோய் தொற்றுக்களை பரப்பக்கூடிய முக்கியமான இடங்கள் நம்முடைய அந்தரங்க பகுதிகள்தான். இதை ஒருபோதும் பலரும் கவனத்தில் கொள்வதில்லை. அதனுடைய ஆரோக்கியத்திலும் தூய்மையிலும் எப்பொழுதும் நாம் கவனத்துடன் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். தினமும் பல் துலக்குவதைப் போல குளிப்பதைப் போல தங்களுடைய அந்தரங்க உறுப்புகளை சுத்தம் செய்வது, சுகாதாரமாக வைத்துக் கொள்வது ஆண்களுடைய முக்கியமான கடமையாகும். ஏனென்றால் கிருமிகள் அதிக அளவு வளர்வது இந்த அந்தரங்க பகுதிகளில்தான். ஆண்களுடைய அந்தரங்க உறுப்புகளின் மேல் தோலிற்கும் உறுப்பின் தலைப்பகுதிக்கும் இடையே ஒரு விதமான திரவம் சுரக்கும். அப்படி சுரக்கும் ஸ்மெக்மா என்னும் பொருளானது ஆணுறுப்பின் மேல் தோலிற்கும் தலைப்பகுதிக்கும் நேரடியாக உறைவை ஏற்படுத்தாமல் பாதுகாக்கும். இதனுடைய கழிவுகள் அவ்வப்போது உலர்ந்து மாவு போல் மேல் வந்து நிற்கும். அதை துடைத்து தண்ணீர் கொண்டு அவ்வப்போது சுத்தப்படுத்த வேண்டும். ஆணுறுப்பானது மிகவும் சென்சிட்டிவான பகுதி. அதை பாதுகாக்க ஸ்மெக்மா என்னும் அந்த பொருள் சுரந்தாலும் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு ஒரு முறை அதை நன்கு தேய்த்து கழுவி சுத்தம் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அது அப்படியே உறுப்பில் தங்கி உறுப்பின் உள்பகுதிக்குள் பரவி புற்றுநோய் உண்டாகக்கூடிய காரணமாக அமைந்துவிடும் என சமீபத்திய சில ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்லாமல் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் உருவாகக்கூடும். அதனால் தினமும் நீங்கள் குளிக்கும் போது ஒரு முறையாவது முன்தோலை பின்னோக்கி தள்ளி நன்கு தண்ணீர் கொண்டு கழுவுதல் வேண்டும். இதற்கு சோப் பயன்படுத்துவதாக இருந்தால் வாசனை பொருட்கள் கலக்காத மென்மையான ஹெர்பல் சோப்புகளை பயன்படுத்துவது நல்லது. தலைக்கு பயன்படுத்தும் ஷாம்பு, வாசனை பொருட்கள் அதிகம் சேர்க்கப்பட்ட சோப், கெமிக்கல் அதிகமாக உள்ள சோப் ஆகியவற்றையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அதுபோல ஆண்களுடைய பிறப்புறுப்பு பகுதியானது எப்பொழுதும் ஈரமாக இல்லாமல் நன்கு உலர்ந்த நிலையிலேயே இருக்க வேண்டும். இல்லையென்றால் கிருமி தொற்றுகள் மிக அதிகமாக வந்து பாதிக்கும். அதுபோல உள்ளாடைகள், பொதுவாக ஆண்கள் உள்ளாடைகளை மிகவும் இறுக்கமாக அணிவார்கள். இப்படி மிகவும் இறுக்கமான உள்ளாடைகளை அணிவதை முதலில் தவிர்க்க வேண்டும். உள்ளாடைகளானது அதிக இறுக்கமில்லாமல் உடலிற்கு ஏற்ற அளவில் இருக்க வேண்டும். மேலும் காட்டன் உள்ளாடைகளை மட்டுமே அணிய வேண்டும். அடிக்கடி உள்ளாடைகளை மாற்றுவதும் நல்லது. குறிப்பாக கோடை காலங்களில் ஒரு நாளைக்கு 2 முறையாவது உள்ளாடைகளை மாற்ற வேண்டியது அவசியம். அதுபோல் பலரும் வீடுகளில் இருக்கும் பொழுதும் உள்ளாடைகளை அணிந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் எப்பொழுதும் உள்ளாடைகளை அணிந்து ஒருவித இறுக்கத்தை பிறப்புறுப்பிற்கு கொடுக்கும் பொழுது அது பல ஆபத்துகளை கொண்டு வரும். வீடுகளில் ஓய்வாக இருக்கும் பொழுது நீங்கள் உள்ளாடைகளை தவிர்ப்பது நல்லது. பல ஆய்வு முடிவுகளும் இதையே உறுதி செய்கின்றன. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.